பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை பேச அவர் அவளோடு இருக்கிறார். நீங்க எல்லாரும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் அதை எல்லாம் அநேக தேவ பிள்ளைகளை ஒடுக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு இருதயத்தில் கவலையோட வேதனையோட என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த நல் வார்த்தை உங்களை மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறது. உங்க வாழ்க்கையில இருதயத்தில் இருக்கிற என்னென்ன கவலைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் இந்த இயேசப்பாவுடைய நல் வார்த்தை, இந்த நல் வார்த்தை உங்களுக்குள்ளே இன்னைக்கு மகிழ்ச்சியில கொண்டு போக போகிறது. எல்லா கவலைகள் உன்னை விட்டு விலகி போகிறது. எல்லா பிரச்சனைகள் உன்னை விட்டு விலக போகிறது. சத்துருவானம் எத்தனை கவலைகள் உன் இருதயத்தில் போட்டு இன்னைக்கு ஒடுக்கி வைத்தானோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றும் ஆண்டவர் இன்னைக்கு விலக்கி அதை தள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதுலேயே இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. 1 பேதுருவிலே 5ஆம் அதிகாரம் அழகா சொல்ல பாருங்க. 7வது வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவராபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறார். உங்க கவலை எல்லாம் அவர் மேல வைத்துடுங்க. இன்னைக்கிலிருந்து நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. அவர் மேல பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் விசாரிக்கிறபடினாலே உங்க கவலைகளை அவர் மேல் வைத்துடுங்க. இனி எந்த பிரச்சனையும் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்துடு. அவர் சமூகத்தில் நோக்கி பாருங்க. அவர் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் சந்தோஷம் சமாதானத்துக்குள்ள ஆண்டவர் மகிழ்ச்சியாய் நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.